ஹாய் எவரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் மத்தி மீன் குழம்பு சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபிஷ்ஷு நீங்கள் அடிக்கடி சேர்க்குறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. மட்டன் சிக்கனோட ஃபிஷ்ஷு தாங்க பெஸ்ட்டு. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம், தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது மத்தி மீன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மத்தி மீன். இது நாகப்பட்டினம் மத்தி மீனா, குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதை கீரி வச்சுருக்கேன், ஒரு 10 இருக்குது. அப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு 1.5 டீஸ்பூன், ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு கொஞ்சம் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், மாங்காய் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கணும், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேங்காய் 1.5 குழி கரண்டி. ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மத்தி மீனை புளி தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி ஊற வைக்கணும். 10 to 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இப்படி நம்ம ஊற வைக்கிறதுனால மீன் உடையாமல் இருக்கும். குழம்புல கொதிக்கும் போது இது மீன் உடையாமல் இருக்கும். இன்னைக்கு மண் சட்டியில் தான் இந்த மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரக பவுடர், சால்ட், வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், மாங்காய், இஞ்சி ஒரு பீஸ் தட்டி வச்சிருக்கேன்ல அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் 2 கட் பண்ணாமே சேர்த்துருக்கேன். மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காயும் இதுலயே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மத்தி மீன் புளி தண்ணியில ஊற வச்சிருக்கேன் பாருங்க, இதுல சேர்த்துக்கணும். இந்த புளி தண்ணியில் ஊறுனால மீன் உடையாது. அப்படியே லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃபயரில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். இப்போது தாளிக்க போகிறேன். இப்போது பேன் காஞ்சிச்சு. இப்போ இந்த தேங்காயை அதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது சிம்பிளான மெத்தடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசியில குழம்பு தாளிச்சு விட்டு எடுத்தா மீன் குழம்பு ரெடி. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான கேரளா ஸ்டைல்ல சிம்பிளான மத்தி மீன் குழம்பு ரெடி. பாருங்க, சூப்பரான கேரளா ஸ்டைல்ல சிம்பிளான மெத்தட்ல மத்தி மீன் குழம்பு ரெடி. இன்னைக்கு நான் தான் மீன் குழம்பு டேஸ்ட் பண்ண போறேன். செம்ம டேஸ்டியா இருக்கு. இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான மீன் குழம்பு, மத்தி மீன். அவர் வாங்கிட்டு வரப்போ அவர் பக்கத்திலேயே உட்காந்து பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. இதுல கொஞ்சம் முள் இருக்குங்க, ஆனா நீங்க ஃப்ரை பண்ணும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த ஃப்ரைலே முள்ளெல்லாம் ஃப்ரை ஆயிரும். இன்னொன்று, மீன் குழம்பு மீன் பார்த்து குழந்தைங்க கொடுக்காம பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா குழம்பு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நெத்திலி 65 செஞ்சிருக்கேன், அதுவும் செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க சேனல் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதை கொஞ்சம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.